தர்மம் என்பது ஒரு விருட்சமாகும். சபதமும் பிரதிஜையும் அதன் கிளைகள் என்றால் அந்த விருட்சத்தின் ஆணிவேராவது கருணையாகும். கிளைகள் மகத்துவம் வாய்ந்தவை எனினும் வேரின் மகத்துவமே வேறு. எவரேனும் ஒருவருடைய வேதனையை போக்குவதற்காக பிரதிஜை உடைக்கப்பட்டாலும் அது உச்சிதமான செயலே. ஆனால் தற்சமயம் அரச குலத்தில் அகண்ட இந்த அகிலத்தில் கருணை என்னும் ஆணி வேறானது சிதைக்கப்பட்டுள்ளது. பொதுநலம் என்ற எண்ணம் மறந்து சுயநலம் என்ற எண்ணம் மேலோங்கியது. தான் வணங்க வேண்டிய இறைவனை மறந்து மனிதன் நானே இறைவன் என்கிறார். இன்று அகிலத்தவர் கருணையையே மறந்து விட்டார்கள். அந்த கருணை என்னும் ஆணிவேர் சிதைந்து போனால் உலகத்தார் ஒருவரோடொருவர் ஒன்றுபட மாட்டார்கள். தன்னலனை முக்கியம் என்று கருதுவார்கள். இன்று துவாரகையில் உருவாகியிருக்கும் நிலை எதிர்காலத்தில் எங்கும் பரவவுள்ள நிலையாகும். விருட்சம் நீர் ஆதாரமற்று போனால் அதனுடைய கிளைகள் விறகாகிப் போகும் அண்ணா. அதுபோலவே இன்று அகிலத்தில் தர்மமும் நியாயமும் நிர்கதியில் நிற்கின்றது. தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய வேளை நெருங்கிவிட்டது அன்பு தமையனே. தர்மத்தை அடியோடு மறந்தவர்களுக்கு அதனை போதிக்க வேண்டியது அவசியம்.